நீ கல்யாணி. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பேரில் பார்த்த வீடியோ வந்து பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதே சாங்கில் வந்து பண்ண நம்மளை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கும். ஸோ அதில் வந்து பண்ண நிறைய பேர் வந்து பண்ணாக்க சில எஃபெக்ட் வந்து பண்ண எனக்கு வரமாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அதில் வந்து பண்ண ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி வந்து பண்ண எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து பண்ண நிறைய பேருக்கு வந்து பண்ண எனக்கு வரமாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் அதே சாங்கில் வேறு ஸ்டைலில் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணணும், குயிக் ஷார்ட்னு ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக் அண்ட் வந்து பண்ணக்கு இதில் எலிக்ஸ் இருப்பாருங்க. ஸோ இது வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா, அது வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த எலிக்ஸை வந்து பண்ண உங்கள் ஐட்மோஸில் எப்படி இன்புட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா. ஸோ அது கீழே வந்து பண்ண குரூப் இருப்பாருங்க. அந்த குரூப் நீங்கள் கில் பேட்டி கெட்டு குரூப் போய்க்குங்க. இப்போ இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா, அது கில் பேட்டி கில் டெஸ்ட் இருப்பாருங்க, அது இங்கே கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா, அது இங்கே செலப்பேட்டு இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா, அது வந்து பண்ணிங்க கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது இங்கே செலப்பேட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபாண்ட் இருக்கும், அது வந்து பண்ணிங்க கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் மேல் லெஃப்ட்ஸில் 3 பட்டனை கில் பண்ணி சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன்லோட் ஷோ ஆகும். ஸோ அதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கும். இப்போ என்னோடய ஃபாண்ட் அந்த ஃபைல் கட்டை இருக்கும். ஸோ அந்த ஃபைல் கட்டை நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம். ஒரே ஃபாண்ட் தான், ஜஸ்ட் அது வந்து பண்ணிங்க கில் பண்ணல போதும், ஆட்டோமேட்டிக்கும் உங்கள் ஐட்மோஸில் வந்து பண்ணாக்க அது இன்புட் வரும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு இந்த இன்புட் இதை மட்டும் வந்து பண்ண டிக்லினாக்க டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஐட்மோஷனை வந்து பண்ணிங்க க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம வந்து பண்ண க்ளோஸ் பண்ண ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம இன்புட் பண்ணங்களை ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க செஞ்சுட்டு இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகினாக்க ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க ஒரு ரோஸ் இமேஜ் வரலையா, ஸோ அது வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே அந்த ரிலீஸ் குரூப் பண்ணி கில் பேட்டு எடுக்கிற போய்க்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஃபாண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகினாக்கா அந்த டெஸ்டிங் கில் பேட்டு கீழே டெஸ்ட் இருக்குது, அது கில் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் ஃபேஸ் இருக்கும் பாருங்கள், அது கில் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அந்த ரோஸ் இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியா கொடுத்து இதில் வந்து பண்ணாக்க ஒரு 3 to 4 இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த இமேஜ் வந்து பண்ணாக்க செலப்பேட்டி மேலே ப்ளஸும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இமேஜ் வந்து பண்ணாக்க அந்த லிங்க்ஸ் எந்த இருக்கும் அந்த லிங்க் வந்து பண்ணிங்க சீன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ரோஸ் இமேஜ் கீழ் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து பண்ணிங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண பேரில் காட்டின மாதிரி கரெக்டாக இந்த சைடில் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து நாடி ஆயிடுச்சா. ஸோ ஒன்று ஸ்டிக்கில் வந்து பண்ணாக்க ஃப்ரேம் இமேஜ் இருப்பாருங்க, அது கீழ் போயிட்டு எஃபெக்ட்டுக்குள்ளே பண்ணி இதில் வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் வந்து பண்ண ஆஃப் பண்ணி கொடுத்துருவேன். ஜஸ்ட் அது நீங்கள் ஆன் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட்டு அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க லைட்டாக ஒரு கலர் வந்து பண்ணாக்க ஆட் ஆகும் உங்களுக்கு ஷோ தான். ஸோ இது வந்து பண்ண உங்களுக்கு வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கலரை தான் நீங்கள் ஆட் பண்ணல, கீழே கலர் 2 இருக்குது, அது வந்து பண்ணி கீழ் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணா இது வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக பில்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் இப்போ வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போயிடலாம். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்ட் ஆகும். ஸோ கரெக்டாக அந்த புக் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செல போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஒரு மூவ் ஃபிட் நம்ம ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்புக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபம் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அங்கே ஒரு கிஃபம் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கிஃபம் நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணி இங்கே ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ செகண்ட் வந்து பண்ணாக்க அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டாக வேலையை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க லைட்டாக. ஓகே, இப்போ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 கிஃபம் இருக்குது, அதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டரை நீங்கள் கொண்டு வந்துட்டு சைடில் வந்து இப்போ நான் கிராஃப் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து இப்போ நான் அப்படியே இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் ப்ரெல் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ மோஷன் ப்ரெல் ஃபீட் இருக்கும், அது நீங்கள் செல போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் வேலையை மட்டும் வந்து பண்ணாக்க ஒரு 3 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வரும்போது உங்களுக்கு அது இதாகுதா. ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்கு வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில்
கீழே மோட்ஸ் இருப்பாருங்க அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கும். இது லாஸ்ட்டாக வந்து பண்ண ஸ்விங்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேட் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். கீழே வந்து பண்ண ஆங்கிள் இருக்கா இது வந்து பண்ணி கிளிக் போயிட்டு ஒரு 6 வந்து பண்ண வச்சுக்கோங்க -6ல். ஓகே, நெக்ஸ்ட் கீழே ஆங்கிள் 2 இருக்கா இது வந்து பண்ணாக்க +6 டிகிரியில் வந்து பண்ண வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக அது மூவ் ஆகுதா. ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மேலே ஃப்ரீக்வன்சி இருக்கா அது கிளிக் போயிட்டு இது வந்து பண்ணாக்க ஒரு 0.15 இல்லைனாக்கா அது கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஸ்பீட் வேணுமோ அந்த ஸ்விங் ஆகிறது ஸோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு 15 வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பில்லு பார்த்து நடாச்சா நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேமை கீழே வந்து பண்ணாக்க ஒரு ஒயிட் கலர் ஷேடோ மாதிரி வந்து பண்ணாக்க பிளிங்க் ஆகி வரல. ஸோ அது வந்து பண்ணாக்க இப்போ நான் ஆட் பண்ணலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் விட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது அது இங்கே செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள் அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்புக்கு கீழே வர மாதிரி சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் குரூப் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கையும் லேயரும் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் கலர் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் போயிட்டு கீழே வந்து பண்ண செகண்ட் ஆப்ஷன் இருக்கோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற பிளாக் கலரில் அப்படியே உங்கள் வெள்ளால் நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக சென்டருக்கு கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஆனால் ஸ்டிக்கில் வந்து இப்போ பிளாக் கலர் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் போயிட்டு ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த சைடில் ஒயிட் கலர் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் போயிட்டு பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே பேக் போயிட்டு சைடில் வந்து பண்ண லைன் பர்ட் ஷோ பாருங்கள். ஸோ அதை வந்து பண்ணால் லைட்டை கம்மி பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம் மட்டும் கரெக்டாக ஷோ ஆகிற மாதிரி வந்து பண்ண கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க லைட் அந்த பிளிங்கிங் எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண லேயருக்கு போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஒப்பாசிட்டி சுபிலிட்டி இருப்பாருங்க அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அது வந்து பண்ணி செல்ல போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண்ண கீழே ஸ்ட்ரென்த் இருக்கா இது வந்து பண்ணி கிளிக் போயிட்டு ஒரு 17 இல்லைன்னா ஒரு 16 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேல் மூவ் பண்ணாக்க ஃப்ரீக்வன்சி இருக்கா இது வந்து பண்ணாக்க பிளிங்கிங் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்பீட் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ அதனால் வந்து பண்ணாக்க ஒரு 1 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்து பாரு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி ஷோகும் இதில் ரொம்பவே ஈஸி தான் பிக் ஆட் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக்கும் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணும். ஸோ அது எப்படின்னு பார்த்துருந்துடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் விட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைலை வந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீடியோ கூட்டு நம்ம எடிட் பண்ணி ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள் அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட் சொல் போயிட்டு செல்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் சூப்பர்னா இருக்கா அது கீழ் போயிட்டு கீழே கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஜை கீழ் போயிட்டு சூப் பண்ணினாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் வரும். இதை வந்து பண்ணி சூப் பண்ணிக்கும். இப்போ நான் பண்ண அதே சேமத்தில் ஒரே ஒரு 3 பிக்கு தான். ஸோ அந்த 3 பிக்கு வந்து பண்ணாக்க இப்போ நான் பண்ண அதே சேமத்தில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் இருக்கும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்துடலாமா. ஸோ அது கீழே வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் பாருங்க அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் கலஃபின்ற கூட்டு இந்த சைடில் ஸ்டார்க்குன்னு இருக்கும் அது கிளிக் போயிட்டு இப்போ நான் ஃபாரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் எனக்கு கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்து பண்ணாக்க பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க அந்த குரூப் நீங்கள் கிளிக் போயிட்டு எடுக்கிற போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீடியோ கூட்டு நீங்கள் பேக் ஒன்லேயே பண்ணீங்க என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அது சேம் பிக் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்டன்ஸ் வேர்ப் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கும். கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெலிஸ் வீடியோ இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்காது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ அந்த சைலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு மேட்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்படி பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பில்லு 10 மினிட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண இந்த 3த்தையும் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி 3 லேயர்ஸ் இருக்குது அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போய்க்கலாம். ஸோ காப்பி பண்ணிதான் மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துட்டு இந்த இடத்துல உள்ளே இருக்கா ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி ஒன் பண்ண வந்து பண்ணக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்கு இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடை கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது 10 நேரம் இதே சேம் இடத்துல மீதிக்கிறதுக்கு நம்ம பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேலே வந்து பண்ண குரூப் இருப்பாருங்க அது கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த செகண்ட் புக் மார்க்கு நேரம் வர மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கரெக்டாக அந்த புக் மார்க் வந்துட்டு அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு அதே ஸ்பீட் வைக்கல இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஓகே கரெக்டாக வந்து பண்ணாக்க இது நம்ம பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பண்ண கரெக்டாக அது வரும்போது உங்களுக்கு பிரில் ஆகுதா? ஸோ இப்போ நம்ம பிக்கை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அது கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கன்ஃபார்ம் கொடுத்து ஸ்டார்ட் கிளிக் போயிட்டு ஸோ நான் வந்து பண்ணாக்க இன்னொரு பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்துறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் மேலே பிக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அது கிளிக் போயிட்டு குரூப் போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கன்ஃபார்ம் கொடுத்து ஸ்டார்ட் கிளிக் போயிட்டு பேக் பண்ணி என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அது பிக்கை இந்த செலக்ட் போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே முடிச்சிருக்கோம், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் போயிட்டு அப்படிங்க பேக் போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மட்டும் புக்கார் போயிட்டு மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பேசுகிறதுலேயே கொட்டு இது ஒன் பண்ண வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல உள்ளே இருக்கா ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் போயிட்டு இது வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ண அதே சேம் இடத்துல ஸ்பீட் எக்கனாமிக் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன அதே சேம் இடத்துல நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலி நம்ம அந்த குரூப்லையும் ஜஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வந்து பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி காமிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.